ஏற்கனவே இந்த மாசத்துல ஏகப்பட்ட போன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய 1-2 நாட்கள்லயும் நிறைய போன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல்லையும் செம்மையான சம்பவங்கள்லாம் பண்ண போறாங்க. அப்படி என்ன சம்பவங்கள்லாம் இருக்கு பாத்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொபைல்ஸோட ஆஃபர்ஸ் அது போக என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் எக்ஸ் ட்விட்டர்ல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ அதிகமா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் அப்படின்னு பார்த்தா மோட்டோட Edge 50 Pro. இதுல Snapdragon 8 Gen 3 ப்ராசரோட OLED curved display கொடுக்க போறாங்க 100 Hz refresh rateோட. அதுவே 50 மெகாபிக்சல் OIS கேமரா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 ஓட 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி wired wireless fast charging சப்போர்ட்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அது போக இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி AI ஃபீச்சர்ஸ். இதோட இந்த மொபைல் வந்து ஒரு 50000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது போக இது ஏப்ரல் 3ஆம் தேதி இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து கேமர்ஸ் எல்லாம் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய போக்கோட F6. இந்த மொபைலுமே Snapdragon 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுக்க போறாங்க. அது போக curved AMOLED display 120 Hz refresh rate ரியர்ல Sony சென்சார் வந்து கொடுக்க போறாங்க கேமராக்காக. இது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு 30000 ரூபாயில இருந்து 35000 ரூபாய்க்குள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைலோட லான்ச் கன்ஃபார்மா ஏப்ரல்ல இந்தியால இருக்கும். அடுத்து சாம்சங்கோட ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் அப்படின்னா Samsung Galaxy M55 5G. இதே மொபைலையே F55 5G அப்படிங்கிற மாதிரி Flipkartக்காக லான்ச் பண்ணுவாங்க. சோ எது ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஏதாவது ஒன்னு ஏப்ரல்ல கன்ஃபார்மா வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துரும். இந்த மொபைல் ஹைலைட் Snapdragon ப்ராசர் வந்து கொடுக்க போறாங்க 7 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசர். அது போக AMOLED display 120 Hz refresh rate 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 நிறைய விஷயங்கள் சூப்பரா கொண்டு வர போறாங்க. இந்த மொபைல் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்தியால லான்ச் இருக்கும். அடுத்து 30000 ரூபாய்க்குள்ள OnePlusல இருந்து ஒரு மொபைல் போன் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் போனுக்குமே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. OnePlusோட Nord CE 4 இதுலயுமே Snapdragon ப்ராசர் தான் கொடுக்க போறாங்க. Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசரோட வரப்போகுது. அது போக எப்பயும் போல AMOLED display 120 Hz refresh rate 50 மெகாபிக்சல் கேமரா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்து ஒரு 25000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்தியால ஏப்ரல் 1 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. Vivo ரீசன்ட்டா தான் T3 லான்ச் பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ அதோடயே Vivo T3X அப்படின ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் அது போக IPS LCD பேனலோட 120 Hz refresh rate வந்து கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம 64 மெகாபிக்சல் கேமரா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்து ஒரு 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி iQலமே iQ Z9X அப்படின ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் ஆக போகுது. பொதுவா எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா T3Xம் Z9Xம் சேமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா T3 Z9 ரெண்டு சேமா இருந்தது. பட் இந்த மொபைல் வந்து சேம் கிடையாது. இது கொஞ்சம் டிஃபரண்டா வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த மொபைல்ல Snapdragon 7 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் வந்து கொடுக்க போறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இதுல கொடுத்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம IPS LCD பேனல்ல 144 Hz refresh rateோட 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 15000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள சூப்பரா மோட்டோல இருந்து ஒரு மொபைல் போன் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. Moto G64 5G. இந்த மொபைல் Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு ப்ராசர்ல எடுத்துட்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம POLED 120 Hz refresh rateோட டிஸ்ப்ளே வர போகுது. இதுலயும் 64 மெகாபிக்சல் கேமரா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட ஒரு 15000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ரீசன்ட்டா தான் Realmeல இருந்து 12 Plus ரெண்டுமே லான்ச் பண்ணாங்க. 12ஓட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. 12 Plus வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை டீடைலா அந்த ரிவ்யூல கவர் பண்றேன். இதுல இன்னொரு மொபைல் அதாவது 12X அப்படின ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் IPS LCD பேனலோட ரியர்ல டுயல் கேமரா செட்டப்போட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 10000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மற்ற விஷயங்கள்லாம் பெருசா லீக் ஆகல. இந்த மொபைல் ஏப்ரல் 2 அன்னைக்கு இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து Infinixோட Note 40 சீரிஸ். 40 சீரிஸ்க்கு வந்து பயங்கரமா பில்டப்லாம் Infinix வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதுல வரப்போகுது. ஏகப்பட்ட மாடல்ஸும் அதுல வரப்போகுது. இதுல AMOLED display 120 Hz refresh rateோட MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசரோட வரப்போகுது. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி wired wireless charging air charging ஏகப்பட்ட
ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வராங்க. இந்த மொபைல் பார்த்தா அப்படின்னா ஒரு 15,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிக்ஸோட நோட் 40 ப்ரோ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அது ஏப்ரல்ல கன்ஃபார்மா லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸோட ஹாட் 40 ப்ரோ அப்படின்னு ஒரு மொபைல் போனும் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல IPS LCD பேனலோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாம MediaTek Helio G99 ப்ராசஸரோட இந்த மொபைல் வந்து ஒரு 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து டெக்னோவோட ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டெக்னோவோட போவா சீரிஸ்ல போவா 6 ப்ரோ லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர், 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 70 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது வந்து ஒரு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்தியால லான்ச் ஆகும். இதோட லான்ச் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்ச் 29 அன்னைக்கு இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. சோ டெக்னோவோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் போவா சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் தான் ஓரளவு லீக்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. லான்ச் வந்து இதை தவிர்த்து வேற ஏதாவது மொபைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா அது என்ன மொபைல், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.